வெல்கம் டு த நேதாஜி கேட். வணக்கம் ரஜினி. ஓகே, இது ஒரு வணக்கம் கமால். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. சோகமான இரவு. அண்ட் ஆல்சோ ரஜினி, யா எனக்கு ஆக்சுவலி தேங்க் யூ சோகமான இரவுலாம் ஆக்சுவலி இல்ல. பீயிங் ஹியர். நான் எதிர்பார்த்தது தான். எனக்கு ஆக்சுவலி சோகமான இரவு தான். பிகாஸ் நான் எதிர்பார்த்தது வேற, ரிசல்ட் வேற. ஸோ மோஸ்ட்டாக பார்க்கும்போது இன்னைக்கு மேட்ச் ஆக்சுவலி இட்ஸ் குட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் நான் பார்ப்பேன். ரெண்டு பக்கமே பேட்டிங் பெருசாக ஃபயர் பண்ணல. ஆனால் அங்கே 2-3 சான்சஸ் டுடப் ஆச்சு. லைக் அதனால ஐ திங்க் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹவ் போஸ்டட் வெரி குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் வெரி இனஃப் ரன்ஸ். அவங்களோட பவுலிங் அட்டாக் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். தே ஷுட் எக்ஸ்பெக்டட் திஸ். பட் அதான் அந்த ஒரு காமெடியாக சொல்லணும்னா, நம்ம கிட்ட டெத் பவுலிங் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம கிட்ட ஆக்சுவலி டெத் பேட்டிங்கே கிடையாது. அதேதான். அதுதான் ரொம்ப ஆக்சுவலி உண்மை. பிஃபோர் கெட்டிங் இன்டு இட் ரஜினி, உங்ககிட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மேட்ச்ல ஒரு நோபல் கூட சிஎஸ்கே போட கிடையாது. 0 நோபல்ஸ். ஓகேவா? பவுலிங்ல. அண்ட் ஆல்சோ அதாவது டெத் ஓவர்ல நம்ம 2 மேட்ச் லாஸ்டா நடந்த மாதிரி 2 மேட்ச். இன்னைக்கு மேட்ச் கேகேஆர் மேட்ச் வச்சுக்கிட்டீங்கன்னா 30 balls 2 wickets வித் கேகேஆர். அண்ட் இன்னைக்கு 35 runs 2 wickets வித் எஸ்ஆர்ஹெச். ஆனா ரெண்டு டீமுமே பவுலிங் சொல்றீங்க, பவுலிங் பேட்டிங்ல சொல்றீங்களா? நான் பேட்டிங் ஆடும்போது நம்ம பேட்டிங் ஆடும்போது இவ்வளோ ஸ்கோர் நம்ம பண்ணுறோம். பேட்டிங் ஆடும்போது இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு டீம் கிட்டயுமே பவுலிங் பெருசா இல்லன்னு ப்ரூவ் பண்ண டீம் இது. அந்த டீம் கிட்டே நம்ம ஸ்கோர் இதுதான். கேகேஆர் கிட்ட அந்த மாதிரி பண்றதுலாம் கிரைம் தான். இல்ல So, அதுதான் நான் கேகேஆர் சொல்றேன். எஸ்ஆர்ஹெச் கிட்ட ரெண்டுத்தையுமே சொல்றேன் நானு. நான் டிசிகிட்டே பேசவே கிடையாது. ரெண்டுமே வந்து நீங்க உலக்க மாதிரி 2 பேட்ஸ்மேன்ஸை வச்சிருக்கீங்க. ஓகேவா? ஜெமி ஓவர்டன் அண்ட் வந்து சிவம் துபே நீங்க ஃபினிஷரா நீங்க நம்பி உள்ள கொண்டு போறீங்க. ஒண்ணுமே இல்லை, யாக்கர் போட்டாலே அவன் ஆட மாட்டேங்கிறான், வைட் யாக்கர்ஸ் போட்டாலும் ஆட மாட்டேன்றான். அதாவது அவன் வந்து என்ன ஒரு நிர்ணயத்தோட வந்திருக்கானா உள்ள, என்னை குனிய வைக்காதீங்க, அவ்வளவுதான். என்னால குனிய முடியாது. பேட்டுக்கு நீங்களே போட்டு போங்க, நான் அடிக்க ட்ரை பண்றேன். போனா 6 டபுள் ஓடுற, அதாவது ஆக்சுவலி சிஎஸ்கே நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க மேட்சை. டு பி வெரி ஹானஸ்ட், நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரன் பால் தான் இருந்துச்சு. அந்த 10 ரன் ரேட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 80 ரன்ஸ் தான் தேவைப்படுது உங்களுக்கு. 60 பால் 80 ரன்ஸ் தான் நீங்க சொன்னதுல என்ன தேவைப்படுது. தெரியுமா ஒண்ணு, மொமெண்டம் எங்க தெரியுமா போச்சு நமக்கு ஆக்சுவலா. இது ஐ மீன் அகைன் ஐ அம் கிவிங் யூ தி நம்பர்ஸ் வில் நாட் லை ரைட். சோ என்னன்னா, பவர் பிளேல அந்த டீம் 75 for 2, நம்ம டீம் வந்து 76 for 3. ஓகேவா? ஆனா மிடில் ஓவர்ஸ்ல தான் நம்ம சொதப்ப ஆரம்பிச்சோம். எங்கன்னா அவங்க வந்து மிடில் ஓவர்ஸ்ல 88 ரன்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, 3 விக்கெட்ஸ். நாம எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருந்தோம்னா 73 for 3 விக்கெட்ஸ். ஓகேவா? சோ இங்க தான் வந்து பெரிய டிஃபரன்ஸ். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் 7.5ல இருந்து 13th ஓவர் ரகுல் இங்கே ஓவர் வர வரைக்குமே 13th ஓவருக்கு நம்ம ஒரு பவுண்டரி கூட அடிக்கவே கிடையாது. அங்கதான் மேட்ச் என்டர். நீங்க இந்த மேட்ச்ல தோத்தது பாத்தீங்கன்னா 12 ரன் வித்தியாசம். அந்த பிட்வீன்ல 2 6 போயிருந்துச்சுன்னா நம்ம வின் நேரத்துக்கு. சோ அங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்ணது, எஸ்பெஷலி வித் டிவால் பிரேவிஸ். சாரி டு சே திஸ். அண்ட் டிவால் பிரேவிஸும் இருக்கும், அதே மாதிரி துபேவும் இருக்கும், சர்ஃப்ராஸ் கானும் இருக்கும். அந்த ஏரியால நம்ம கம்ப்ளீட்டா விதமா உடைச்சிட்டோம். அதுதான் உண்மை. ஷார்ட் என்ன அவங்க மட்டும் அப்படியே என்ன பதிக்கிட்டேன் பாத்தீங்களா? இல்ல ஷார்ட் தான், அதுதான் ஓட்டல கிடையவே கிடையாது. ஷார்ட் தான். நான் ஷார்ட் இன்னைக்கு இறங்கும் போது நான் நினைச்சேன், ஓகே சூப்பர், இன்னைக்கு பிரபுஸ்க்கு காம்படிஷன் கொடுக்க வரான், ஒருத்தன் வந்துட்டான் நினைச்சேன். தகாலி அவன் தூபேக்கு காம்படிஷன் கொடுக்க நினைச்சு கூட பார்க்கல. ருத்துராஜுக்கும் காம்படிஷன் கொடுக்குறான், தூபேக்கும் காம்படிஷன் கொடுக்குறான், 2 பேருமே. இல்ல ருத்துராஜ் கூட நான் ஒரு கணக்குல வைப்பேன், அவன் ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுறான். என்ன ட்ரை பண்ணி அவுட் ஆனா என்ன பண்ணா இன்னைக்கு சொல்லுங்க எனக்கு. கமான், லெட்ஸ் டாக் அபௌட் ருத்துராஜ். நோ ப்ராப்ளம். ஸ்டார்க்கு ஓவர் கொடுக்கணும்னு நினைச்சது நான். உனக்கு வந்து ஸ்டார்க்கு ஓவர் கொடுக்கிறதுக்கும் அவன் பேட்டிங்க்கும் சம்பந்த டேஷ் கிடையாது. அவன் பேட்டிங் பத்தி பேசுவான் வாங்க. நானும் தலை வச்சு பாக்குறேன். கமான், லெட்ஸ் ஸ்பைஸ் இட் அப். பேட்டிங்ல ஒரு எது பெருசா பண்ணலதான், உண்மையை சொல்லணும். பண்ணல, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு, கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு, ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அவன் எதுவுமே பண்ணல, அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆக்சுவலி ருத்துவோட டைம் ஆஃப் ஃபயரிங். இன்னைக்கு அவன் தான் ஃபயர் பண்ணிருக்கணும். டீம் மொத்தமாவே அவன் தான் கொண்டு போய், என்ன கேட்டா இந்த கடந்த 4 மேட்சுக்கு டீம் இவனை கேரி பண்ணதுக்கு இவன் தான் இன்னைக்கு டீமை கேரி பண்ணி கொண்டு போய், நான் லீடரு, பேட்டிங் இல்லைனா கூட நான் வந்து முன்னாடி இப்பதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்ல பிள்ளை தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன், பேட்டிங் நீ தானே கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாதிரி டிஃபன் கேரி மாதிரி கேரி பண்ணிட்டு போற மாதிரி கேரி பண்ணிட்டு போக வேண்டியதானே இந்த வாட்டியுமே. அதான். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு குட் பாயிண்ட் ஆன் ருத்துராஜ் என்னன்னா, சேசிங் 180+ ருத்துராஜ் ஃபர்ஸ்ட் டைமா 10+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதை நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி பிஃபோர் கெட்டிங் இன்டு இட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஓகேவா? அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டார்க் இன்னைக்கு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னு அவசரப்படாதீங்க. அவர் நம்ம ஸ்கேம்க்குள்ள பொறுமையா கொடுக்குறாரு. அது he got lucky. See, அவனை போட்டு பொழகுறாங்க. அதுதான் சொல்றேன். அதாவது பாலே அபிஷேக் சர்மா யார கமல் நீங்க ஆட வைப்பீங்க நம்ம டீம்ல? இல்ல ஆட வைக்கிறது பிரச்சனைன்னு சொல்லல. இந்த மேட்ச் நடந்துச்சுல்ல, ஆள் இல்ல இறக்குவீங்க, ஓகே ஃபைன், நல்லதோ கெட்டதோ அதை பத்தி வரல. ஆனா அவன் ஸ்கேம் ஒண்ணு பண்ணிருக்கான், 2 விக்கெட் எடுத்து ஸ்கேம் உங்க ஆசை காட்டிருக்கான். அந்த ஆசை வலையில விழுந்துடாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்த மேட்ச் ஆக்சுவலி ஐ see the sign because 2 ஓவர் முடிச்சிட்டு குடுக்கல, ஓவரையும் குடுக்கல. அது ஒரு குட் சைன் தெரியுது. பட் இருந்தாலும் பயமும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ருத்ராஜ் ஸ்டார்டிங் டு ட்ரஸ்ட் த ஸ்பின்ன்றதுனால எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து ஷார்ட்டை கொண்டே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நத்திங் ஹஸ் சேஞ்ச். எனக்கு தெரியும் அகில் ஹுசைன் ட்ரை பண்ணாங்க ஷார்ட்,
ஸ்டாட்டிஸ்டிக்கலா கரெக்ட் தான் இவன் ஷாட், பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலா கரெக்ட் தான் கமல். ஆனா நீங்க யூஸ் பண்ண ஆள் தப்பு இல்ல. ஷாட் ஒன்றும் உங்களுக்கு மொயின் அலி மாதிரி போடுற பவுலர்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீக்வெண்டா கரெக்ட் தான். ஓவர்ஸ் கொடுக்குற பவுலர் கிடையாது அவன். நீங்க ஆமா அவனை எப்படி நீங்க அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க ஆயுஷ் மாத்திரை யூஸ் பண்றீங்களா ஸ்பின் போடுறதுக்கு? அவ்வளவுதான். அவனாச்சும் அடிக்கடி போட்டான் அண்டர் 19ல. ஆமா அவனை ஒண்ணு ஆமா. நீங்க போட்டு போயிருக்கலாம் ஸ்பின். ஆனா நான் ரஜினி அதான் சொல்றேன். இது கூட இன்னொன்னு சொல்றேன், கரிகாலன் மேஜிக் ஷோ நடத்துற மாதிரி அந்த வடிவேல் வந்துட்டு குரங்க போனோடனே போகலாம், அந்த மாதிரி இஷான் கிஷாருக்கும் ஸ்டார்க்கு ஏதோ ஒரு ஆமா, கனெக்ட் இருக்கு. ஏதோ ஒரு போன கனெக்ஷன் போடுறான் இருக்கு. 3 மேட்ச்ல ஆமா அவுட், ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ஆமா. தூபே வந்து இன்னைக்கு ரொம்ப லைக் ரஜினி ஆக்சுவலி திஸ் காய் நோ இப்போ நீங்க சொல்லுங்க, கேட்சும் டிராப் இன்னைக்கு இதுவும் நம்ம இருக்கு. லாஸ்ட் இதுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், லைக் 200 ரன்னா அதை 180 ஆக்குறதான கேலிபர் தூபேல இருக்கு, தூபே பேட்டிங்ல. கிட்ட இருக்கு. ஆமா. சோ வந்து தூபே கிட்ட இருக்கு. அதே தான் இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு அதே பண்ணாரு. மாதிரி அபிஷேக் சர்மாவோட கேட்ச் எடுத்திருந்தா அந்த கணக்கும் மிச்சமா இருந்திருக்கு, நமக்கு டார்கெட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் சான்ஸ் இருந்திருக்கு. ஆமா. அதான் 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 12 ரன்ஸ் அதுதான் அதுலயும் அடிச்சான். இருக்கு. ஆமா ஆமா. சரி, தோனி இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணுவாரு. அவனை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் தான் வச்சிருப்பாரு தூபேவை. நீ ஃபீல்டுக்குள்ளே வராத, உண்மைதான். வெளிலே இரு, ஆயுஷ் மாத்திரை உள்ள போட்டு அந்த அவனை மாதிரி போட்டுக்கலாம். பண்ணணும். ஃபீல்டிங் அப்படி நல்லா இல்லைன்னா பண்றான் அந்த சம்டைம் பையன். தூபே உள்ள ஆடினாலுமே சப்ஸ்டியூட் ஃபீல்டர் உள்ள வச்சிருப்பாரு. அவனை இன்ஜுரி உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சப்ஸ்டியூட் ஃபீல்டர் உள்ள வச்சு ஆட வைப்பாரு. இந்த மாதிரி கன்கஷன் ஆமா சப்ஸ்டியூட்லாம் வருவாங்க. கன்கஷன் சப்ஸ்டியூட்ஸ் இல்லை, இந்த இன்ஜுரி ஆனால் சும்மா இந்த ராமகிருஷ்ணா கோஷ் இந்த மாதிரி 2-3 பிளேயர் 4 ஓவர் 5 ஓவர் வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் தோனி பயங்கரமா யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாரு. ருத்ராஜ் வந்து என்ன நம்பின்னு இருக்காரு, இவன் நல்ல உலக்க மாதிரி ஹைட்டா இருக்கான், பெருசா போற கேட்ச் எல்லாம் பிடிப்பான் நம்பின்னு இருக்காரு. அவன் கைக்கு வர கேட்சே விடுவான் ருத்ரகு. அவங்க கிட்ட போய் நீ அதேதான். இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தனா அவ்வளவுதான், வேலைக்கே ஆகாது. தூபே வாஸ் பிக்கெஸ்ட் லெட் டவுன் கமல் இன்னைக்கு. டு பி ட்ரூ. ஐ மீன் தூபே அவனாலதான் இந்த மேட்ச் ஆனஸ்ட்னா தோத்துன்னு சொன்னாலும் இட் இஸ் ஈக்குவல் தான். இல்ல போன மேட்ச் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நம்ம ரெக்கார்டிங் வீடியோ போடல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றப்ப ருத்து அண்ட் தூபே ஆர் லெட்டிங் சிஎஸ்கே டவுன். வின் பண்ணியிருக்கோம், பட் தே ஆர் லெட்டிங் சிஎஸ்கே டவுன். இந்த மேட்ச்ல 2 பேர் ஃபயர் பண்ணாதான் we will have a chance of winning அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரஜினி அதுதான் எக்ஸாக்ட்லி. ஐ இன்னைக்கு மீன் ஆச்சு. லெட் மீ புட் இன் அ டிஃபரெண்ட் வே. ஆச்சும் ஒரு பிளேயர் வந்து மேட்சை தோக்கற, ஐ மீன் மேட்ச்ல ஒழுங்கா விளையாடலங்கிறது வந்து இட் இஸ் டோட்டலி ஃபைன். திங்ஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் அவன் பேட்டிங்ல ஒழுங்கா ஃபயர் பண்ணல, பவுலிங்ல ரன்ஸ் லீக் பண்றான், தட் இஸ் ஃபைன். ஆனா அவன் கேட்ச் டிரா பண்றதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு கிரிக்கெட்டருக்கான குவாலிட்டி. பிளேயர் இன்னைக்கு விளையாண்டா அப்படிங்கிற குவாலிட்டிக்குள்ள வராது. அது கிரிக்கெட்டருக்கான குவாலிட்டி. பேசிக் ட்ரைனிங் என்ன கொடுப்பாங்க. கிரிக்கெட் செக்டர்ல அதேதான் கேட்ச டிராப் பண்ணீங்கன்னா கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கைக்கு அதேதான் வர அந்த கேட்ச டிராப் பண்ணா கேட்ச். டீமே இன்னொன்னு அசிங்கமா கேட்கும். கேட்ச் டிராப் பண்றது ஒண்ணு. ஆல்சோ என்டையர் சிஎஸ்கேக்கு இந்த வருஷத்தோட கேட்ச் எஃபிஷியன்சி சிஎஸ்கேக்கு தான் கம்மியே. ஓகேவா, அந்த அளவுக்கு நம்ம கேட்ச் டிராப் பண்ணிட்டு இருக்கோம். இதுலயே நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ 4 மேட்ச் தோத்துருக்கோமா, 4 மேட்ச்ல நம்ம 2 மேட்ச் இதுல தோத்தன்னு கூட சொன்னாலும் இட்ஸ் நாட் மிகையாகாதுன்ற பாயிண்ட் தான். அந்த மாதிரி தான் வரும். இன்னொன்னு அப்படிங்கும்போது வந்து எஸ்ஆர்ஹெச்மே நீ போர் ஃபீல்டிங் தான். ஓகேவா, அவனுங்க நிறைய மிஸ்ஃபீல்ஸ் பண்ணாங்க. மிஸ்ஃபீல்ட்ல 5-6 4 போச்சு. லாஸ்ட்லயுமே நிறைய மிஸ்ஃபீல் பண்ணாங்க. ஜெயிச்சு போங்கடா மேட்ச்ன்ற அளவுக்கு அவங்க பண்ணாங்க. நம்மளால பாயிண்ட் ஈவன் இது எஸ்ஆர்எஸ் இல்ல, கேகேஆர் டிசியுமே இதுதான். ரன் அவுட் மிஸ் பண்ணதுல இருந்து கேட்சஸ் மிஸ் பண்ணதுல இருந்து அதுதான் நம்ம பொழைச்சோம். we have to improve. நம்ம இந்த டீம் வந்து ஒரு பேலன்ஸ் காட்டி மேல வரணும்னா we have to improve. ஆனா சோ இன்னொன்னு வந்து நம்ம பெரிய விஷயத்தை நம்ம விட்டுட்டோம் இந்த வாட்டி. இந்த வாரத்துல வந்து நான் வேண்டியது எதுவுமே நடக்கல. 3 விஷயம் வேண்டினேன். ஒன்னு ஜிடி தோக்கணும், நடக்கல. இன்னைக்கு நான் நினைச்சேன் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைச்சேன், நடக்கல. சரி கழுத சிஎஸ்கே ஜெயிக்கட்டும், 6 பாயிண்ட் ஆச்சு வரட்டும், 4வது பிளேஸ் தான் போக முடியாது, அட்லீஸ்ட் 6 பாயிண்டோட அந்த ரேஸ்ல நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுவும் நடக்கல. சோ அதனால இந்த வீக்கே ஒரு ஃபெயிலியரான வீக். இப்போ இன்னைக்கு வந்து யார் தெரியுமா கொண்டாடுவா? மும்பை இந்தியன்ஸா கொண்டாடுவாங்க ஆக்சுவலி ஃபேன்ஸ். ஏன் வாடா பங்காளி சொல்லிட்டு நாம அவன் தோத்து 9வது பிளேஸ்ல தானே இருக்கான், நம்ம 7வது தான் இருக்கோம். அதுல சொல்றேன் ஐ மீன் கொண்டாடுவான். ஓகே லெட் மீ புட் சம் குட் திங்ஸ் அபௌட் சிஎஸ்கேஸ் பவுலிங். ரஜினி ஓவர் 150 இன்னைக்கு கிளாக் பண்ணாரு. ஓவர் 10க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க நான் 2 பேரும் கிளம்பி ஒரு போராட்டம் நடத்தி ஓவர் 10க்கு சிஎஸ்கே ஸ்டேடியத்து வாசல்ல செலவு வைக்கிறோம்னு சொல்லி நம்ம கேட்கலாம் போயிட்டு. உண்மையிலே ஏன்னா லார்ட் சார் அடிச்சனால சார் ஜிமி ஓவர் வந்து இனிமே நான் அவரை கூட போறேன். சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 150.9ல ஒரு கிராக் பண்ணி ஒரு விக்கெட், ஒரு பால் எல்லாம் போட்டு ஸ்லிங் ஷாட் தான், எல்லாமே ஸ்லிங் ஷாட் தான். சும்மா சொருவுறான் வச்சு மனுஷன் டக்கு 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 சர்ஃபேஸ்ல ஹைட்டுக்கு. கிளாஸ் எனக்கு பேட் வரல, எனக்கு அதுதான் எக்ஸாக்ட்லி பேட் வரல. சீவிட்டு போது பால். அண்ட் கமிங் டு நூர் அகமது, he is kind of a reliable ரஜினி. ஐ மீன் இன்னை மேட்ச்ல இல்ல, கடைசியா அந்த ஒரு எப்ப அந்த பவுலிங் ஆக்ஷன் ஐ மீன் ஆக்ஷன் சேஞ்ச் பண்றாரு அப்பல இருந்து கைண்ட் ஆஃப் reliable. பவுலிங் வந்து एक्चुअली சிஎஸ்கே சார்ட்டட் டெத்லயே இப்போ யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராப்பரா. என்ன பிரச்சனைனா இப்போ சிஎஸ்கேல வந்து ஒரு ஓட்டை அடைக்கிறோம் எடுத்துட்டு போயிட்டு சிமெண்ட் பூட்சி, இன்னொரு பிச்சிட்டு வந்துருது. ஆக்சுவலி அவங்க அப்படி அடிக்க கிடையாது, இன்னொரு பிச்சிட்டு வந்துருது. இல்ல இங்க தான் நீங்க தப்பா போயிச்சாங்க. என்ன தெரியுமா அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க? ஒரு பக்கம் வந்து ஓட்டை இருக்கு, ஓகே, தண்ணி உள்ள வரத பாத்துட்டு இப்ப இந்த பக்கம் ஓட்டையை உடைச்சுட்டா இந்த தண்ணி இந்த பக்கம் வெளில போயில உடைச்சிருக்கு, 2 பக்கம் பிச்சு வச்சிருக்கு. அதுதான் நடந்து இன்ஜுரி. நான் see I was criticizing Khalil Ahmed's power play over
பிக் டைம். பட் இன்னைக்கு வந்து ஐ மிஸ்ட் கலீல் அஹ்மத். ஆக்சுவலி ட்ரூ கலீல் அஹ்மத் வந்து ட்ரூ நான் நீங்க நினைச்சேன் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் சொன்னதுல இது நினைச்சேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இல்ல ரஜினி, அவர் வந்து ரன்ஸ் குடுக்குறாரு தான், ஆனா இவனுங்க அளவுக்கு கொடுக்க மாட்டாரு, ஆமா 40 50 60 அதுல 40 நம்ம பெஸ்ட் இவங்கெல்லாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல அந்த 40 வந்து முகேஷ் டாக் 2 ஓவர்ல கொடுத்துட்டு போக சொன்னேன். தலைவன் அதே மாதிரி பண்ணிட்டு போனா இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு, கிட்ட அது நெருங்கிட்டாரு, குடுத்துட்டு பெல்ட் போனது கூட எடுத்துட்டாரு. பரவாயில்ல. அந்த அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல இல்லாம ரிதம்க்கு கொண்டு வந்து 15 பால் 50 போட வச்சதெல்லாம் எனக்கு ஏத்துக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சு. டேய் அவன் பாட்டு சும்மா நான் அது அவனுக்கு எதுக்கு அதெல்லாம் போட்டு கொடுக்குறேன்னு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம அகில் ஹுசைனை யூஸ் பண்ணிருக்கலாம். அதுதான் அடிச்சிருந்தா என்ன நானும் சொல்றேன். பண்ணிருப்போம், அகில் நம்ம ஹுசைன் இஸ் நறுக்கு பெஸ்ட் நறுக்குன்னு ஆக்சுவலி இந்த போட்டு இதுக்கு. போயிருப்போம். அதுவும் கரெக்ட். நம்ம ப்ரிவியூல, சிஎஸ்கே ப்ரிவியூல ஒரு சொல்லியிருப்பாங்க கமல், அவன் தேர் இஸ் அ பிக் சேலஞ்ச் ஆர் தேர் இஸ் அ இதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போலிங் போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மேட்ச் ஸ்டாட்ஸ் மாதிரி சொல்றாங்க. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் ரைட் ஹேண்டருக்கு போலிங் போட விடுறாங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ண, எங்களை மட்டும் ஏன் போட விட மாட்டீங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டான்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அந்த ப்ரிவியூல சொல்லியிருப்பான், சிஎஸ்கே ப்ரிவியூல சொல்லியிருப்பான். எனக்கு என்ன ஓகே. இருந்துச்சுன்னா, அவன் சொன்னதுல 100% உண்மை. அதுக்கு முந்தின மேட்சோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்துட்டு கேட்பாங்க, ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேட்பாங்க. சொல்லுவான், இல்ல இல்ல இன்னைக்கு மேட்ச் வந்து இட்ஸ் நாட் அபவுட் லக் ஆர் இதுல எக்ஸிகியூஷன்லாம் கிடையாது. ஹூ ஒர்க்ஸ் ஹார்ட், யார் வந்து ஏர்ன் பண்றாங்க விக்கெட், யார் வந்து அந்த எக்கனாமி ஏர்ன் பண்றாங்களோ அவங்க தான் சாம்பியனா வருவாங்க இன்னைக்கு சொல்லிட்டு நீ நாங்க அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓகே. போவோம். நாங்க ஆஸ் அ போலிங் யூனிட்டா வந்து நாங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்போம். யார் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்களோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், அதான் எங்களோட கல்ச்சரா இப்போ இருக்கு எங்க போலிங் யூனிட்ல. ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆமா. அதுக்கேற்ப, ஏன்னா அவன் வந்து 150 அவன் தான் எஜுகேட் பண்ணிட்டு இருந்தான். லாஸ்ட் டைம் வின் பண்ணல 150 நல்லா விக்கெட் தானே டிசியோட கேட்கற வரையுமே சரி. ஸோ அது அந்த மேட்ச்லாம் வந்து இவன் தான் சொல்லிட்டு இருப்போம் போயிட்டு, இங்க டேர்ன் இருக்கு அப்படிலாம் ஓகே. சொல்லி தான் அவன் தான் பண்ணலாம் ஃபுல்லா. ஸோ இப்படி ஒரு பிளேயர் தான் தேவை டீமுக்குள்ள, 11th ஆமா. நமக்கு தேவை. ஆல்சோ இப்போ இன்னைக்கு ஹி மேத்யூ இஸ் ஷாட்டை கம்ப்ளீட்லி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டூ. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கான். ஓப்பனா ரேசிஸ்டா பேசுறான். அந்த பேசிட்டீங்க பட்டுன்னு. அதே நான் அந்த லாஜிக்ல சொல்ல, அந்த பிசினஸ் டேர்ம் சொல்லுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட், ஓப்பனா வச்சுக்கோ டிரான்ஸ்பரண்டா இருந்தாங்க, அந்த லாஜிக்ல சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க மக்களே. ஆக்சுவலா அந்த மாதிரி அவன் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மோஸ்ட்லி சில பிளேயர்ஸ் வந்து டீம் கூட நடக்கிறது உண்மை முகம் நான் வெளில வருகிறதா? சொல்லக்கூடாதுன்னு நினைக்காம சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாம அவன் ஓப்பனா இதுதான் பாயிண்ட் அப்படின்ற கட் ஷாட்டா பேசுவாங்கல்ல. அந்த பையன் அந்த விஷயத்துல நான் அவனுக்கு அந்த இது இல்ல கிரேவே நிறைய இடத்துல கிடையாது. நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அதேதான் அந்த அவனுக்கு அந்த கிரே கிரே லைன்ல லைனே கிடையாது. டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்ல கூட பேசும்போது கூட நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அங்க விட இப்ப நம்ம ஆனா பேசும்போது ஆல்சோ இன்னைக்கு சிஎஸ்கே அவனை கூட ஈஸியா கனெக்ட் பண்ண பேட்டிங் முடியுது. வச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே. அதேதான் அதேதான் உண்மையிலே அவன் பேட்டிங் வச்சிருந்தா கண்டிப்பா சுத்தி இருப்பான். சூப்பரான ஆள் தான் சுத்துறதுக்கு. அண்ட் இன்னொன்னு லைக் அண்ட் ஆல்சோ ஆடிங் த பாசிட்டிவ்ஸ் டு தி இன்னைக்கு டீம். இன்னைக்கு ஓகே. கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் நான். சிஎஸ்கே ரைட் ரேதர் கோயிங் வித் திஸ் டெம்ப்ளேட் ஆஃப் மேத்யூ ஷாட், பிரிங்கிங் இன் மேத்யூ ஷாட் அண்ட் முகேஷ் சௌத்ரி, திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் டெம்ப்ளேட். அது இல்லாம வை நாட் பிரிங் இன் பிரசாந்த் வீர் ஃபார் ஹிஸ் பேட்டிங் அலோன். நான் ஏன் அதுக்கப்புறமா ராமகிருஷ்ணா கோஷே வந்து இல்லன்னு தான் கேட்பேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் அவன் ராமகிருஷ்ணா இருந்தாலே நீங்க கோஷ் சூப்பரா இருந்திருக்கும். ஓகே பவர் பிளே அடி வாங்கியிருப்பாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நல்ல ஓவர்ஸ் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. அதே நேரத்தில் ஆமா. வந்து இட்ஸ் எப்படி சொல்றது, யூ ஹேவ் டு டேக் திஸ் லாஸ் வித் அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லுவாங்கல்ல. இது பிஞ்ச் ஆஃப் சால்ட் இல்லை, ஒரு ஸ்பூனு ஆர் ஒரு அள்ளி போட்டுக்கிட வாயில ஐயே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் அதுதான். தான். நிறைய பேர் பிளே ஆஃப்ஸ் முடிப்போம் இது பண்ணுவோம் எல்லாம் சொல்றாங்க. பட் ஐ ஃபீல் லைக் நம்ம மிட் தான் முடிப்போம், 6-5 இல்ல அந்த மாதிரி ஆக்சுவலி முடிச்சு இந்த சந்தோஷமா மாதிரியான ஒரு ஷட் போவோம். டவுன் டீமுக்கு தேவைதான். அப்பதான் அந்த டைனமிக்ஸ் வந்து இட் வில் டெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்புறோம். போவோம். இல்லனா இட் வில் பி ஹார்ட் டு கோ மூவ் ஹெட் தான். பிகாஸ் இதே லாஸ் வந்து நம்ம டெஸ்டிங் வந்து எங்க வேணாலும் எண்ட் ஆஃப் தி டைம்ல கூட நடக்கலாம். நான் இப்பயும் வந்து ஜெயிச்சு உள்ள போகணும்னு சொல்ல, பட் இந்த மாதிரி ஒரு டீமுக்கான லாஸ் இருக்கணும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 3 லாஸ் ஆயிட்டு இந்த மாதிரி இருந்திருக்கூடாது. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல 2 வின் ஆர் 1 வின் இருந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் நடந்தா இட் குட் பி பெட்டர்னு சொல்ல வரேன். கரெக்ட் தான். பிகாஸ் தட் பட் இப்போ அவனை கெட்டு மேக் போல. த லூஸ் இட்ஸ் பிகர். வெரி லாங் டோர்னமெண்ட். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு ஆடுறதுக்கு. ஐ திங்க் சிஎஸ்கே பவுலிங் இஸ் சார்ட்டட். பேட்டிங்ல மட்டும் அவங்களுக்கு நம்ம தூபே திட்டுறோம். அதேதான். சர்ஃப்ராஸ் கான் டிட் குட். அவன் அவன் ஆடினது ஓகே தான். ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு பெரிய தலைவலியா இருக்குன்னா, சர்ஃப்ராஸ் ஏன்டா மேலே ஆட வைக்கிறீங்க, அவனை அங்கே ஆட வைக்காதீங்கடா, அவனை எங்கேயா ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணுங்க. சர்ஃப்ராஸ் வந்து வரும்போது இன்னைக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் சர்ஃப்ராஸை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பின் போலிங் இருந்துச்சு ஆப்ஷன். ஓகே ஆப்வியஸா ஸ்பின்னை வச்சு தான் தள்ளணும் அவங்க மிடில். நீங்க அங்கே தூபே தான் இறக்கிருக்கணும். நீங்க அந்த தூபே தான் அப்படி இறக்கணும். சொல்றீங்க. ஸ்பின்னை வச்சிருப்பான், பின்னாடி வச்சிருப்பான். ஓகேவா, ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பர்ஃபுல் ஹிங்கேவையும் அப்புறம் அந்த இன்னொருத்தன் உசேனையுமே வந்து அப்பவே யூஸ் பண்ணிருப்பான் ஃபுல்லா. சரி போடு தூபிக்கு இந்த ஸ்லோ பவுன்சஸ் போட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பால் கொஞ்சம் ஹார்டா இருந்திருக்கும். பால் போக போக சாஃப்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்போ நீங்க ஹார்டா இருக்கும் போது அப்போ நீங்க அடிச்சா கூட எட்ஜ் வாங்கும், 4 போகும், உங்களுக்கு ஷார்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். உங்களுக்கு எட்ஜ்லேயே நிறைய ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சொல்றேன் ஷார்ட்ஸ் ஆமா. கொடுத்த பட்சத்தில். ஸோ நீங்க தூபே ஓகே. நீங்க அப்போ இறங்கிடணும். லாஸ்ட் மேட்ச்லயுமே வந்து தூபே கடைசியா வந்து ஃபினிஷர் ரோல் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த ஆயுஷ் மாத்திர ரிட்டையர் அவுட்லாம் பண்ணிட்டு தூபே போய் ஆட சொல்லுவாங்க. அப்போ சொல்லிப்பாங்க நிறைய பேர் சர்ஃப்ராஸ் தான் ஆடிக்கணும் அதில் சொல்லிட்டு. அதுவுமே ட்ரூ. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறாங்க, தூபே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்க மாட்டான். அதாவது தூபேக்கு ஓ வந்து பேஸ் ஓகே. எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், பால் வந்து பேஸ் எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவனால மேனிபுலேட் பண்ண தெரியல. அவன்கிட்ட ஷாட்ஸ் இல்ல. ஓகே. அதாவது உடம்பு இப்படி திரும்பி இப்படி அடிக்க தெரியல, அவனுக்கு உடம்பு திரும்ப மாட்டேங்குது. கால் புரியுது. உடம்பு விடுறதுக்கு. இன்னொன்னு நம்ம
டீம் ஐ மீன் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பவுலிங் டீம் இஸ் பிளேயிங் அக்ரெசிவ் கிரிக்கெட். பட் ஃபீல்டிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அதை காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குது. அதுதான் நம்ம டீமோட லூஸ்க்கு காரணம். பிகாஸ் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ அக்ரெசிவ் கிரிக்கெட் நான் எதை மீன் பண்றேன்னா, பவுலிங்ல வந்து நம்ம இல்லைன்னு சொன்னதை அந்த பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிளே பண்றதுக்கு வந்து இருக்காங்க. ஆனா பேட்ஸ்மேன்ஸ் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ற ஐ மீன் பேட்ஸ்மேன் அதை ஃபோக்கஸ் பண்ணல. பட் பேட்ஸ்மேன் வந்து அந்த ஒரு எந்த டெம்போல அதை லூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு பிச்சான்னு சொல்லலாம். இது ஒரு மேட்ச்ல நடக்கல, ஒவ்வொரு மேட்ச்லயும் நடக்க டெத்ல ஒண்ணுமே வரலங்கும் போது டெர்ம் ஆஃப் ஐ டெம்போ திங்க் அதுதான் நான் பேட்டிங் ப்ராப்ளம் காம்பினேஷன் சொல்றேன். சம் சார்ட் ஆஃப் ஃபால்ட் இருக்குதான் கமல். ஏன்னா பிஃபோர் பிரெவிஸ் சர்ஃப்ராஸ் இருக்கும்போது வி ஹேட் தட் பேலன்ஸ். ஓகே, ஏன்னா பிரெவிஸ் அப்போ இல்ல. பிரெவிஸோட பொசிஷன் தான் சர்ஃப்ராஸ் ஃபில் பண்ணாரு. இப்போ ஓகே வி டோன்ட் நீட் சர்ஃப்ராஸ் டு பி வெரி ஹானஸ்ட். வி டோன்ட் நீட் சர்ஃப்ராஸ். அதனால தான் அங்க மிஸ்ஷேப்ஸே நடக்குது. சர்ஃப்ராஸ் இருக்கு, அவனை மேல ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ஆட வைக்கிறாங்க. தூபே டீ ப்ரமோட் பண்றாங்க கீழே. 4 வர டூபே வந்து 6 வர வைக்கிறாங்க. அதே நேரத்துல பிரெவிஸ் 5 தான், 5 ஃபிக்ஸ்ட் ஃபார் பிரெவிஸ். ஸோ நீங்க பிரெவிஸை வந்து மேலே கீழே இறக்க முடியாது. ஏன்னா பிரெவிஸ் ஒரு ஆக்சலரேஷன்ல போனா அவன் மேட்சை முச்சு குத்துட்டு கையில வந்துருவான் அவன். அதே தூபே வெளியே நேரத்துல உட்கார வைக்கணுமா இல்ல யாரு சர்ஃப்ராஸ் வெளில தூபே உட்கார ஆடணும், வைக்கணுமான்னு தூபே கேக்குறேன். ஆடணும். தூபே ஆடலன்னா உங்களுக்கு அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேலன்ஸ் வராது. பேலன்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அடிச்சு தான் நம்ம அது ஓடிட்டு உண்மைதான். இருக்கோம். சர்ஃப்ராஸ் தான் நீங்க உட்கார வைக்கணும், வேற வழி இல்ல. உங்க டீம் பேலன்ஸ் வேணும். சர்ஃப்ராஸ் உட்கார வச்சுட்டு கார்த்திக் சர்மா உள்ள கொண்டு வாங்க. உங்களுக்கு இல்ல வந்து நான் டெத்துல இப்போ உங்களுக்கு ஒரு இது பேலன்ஸ் எப்படி கிடைக்கும். காஸ்ட் பண்ணணும் நான் சொல்றேன். சர்ஃப்ராஸ் நம்ம உட்கார வைக்கிறது இது ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்க சொல்றது லாஜிக் தானா, இல்லனே சொல்லல. ஆனா இது எப்படி காஸ்ட் பண்ணணும்னா, ஃபீல்டிங்லயுமே சர்ஃப்ராஸ் இஸ் குட் ஓகேவா, டபுள் சைட்ல. அண்ட் பவுலிங் துபே போடல. ஸோ அப்படின்னா பவுலிங் கால்குலேட்டே பண்ண வேண்டாம், பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். ஃபீல்டிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஹி இஸ் மேக்கிங் அ பிக் ஹோல் ஓகேவா இந்த ஆஸ்பெக்ட். அண்ட் இன்னொரு சைடு நான் ஒத்துக்கிறேன், பிக் சிக்ஸஸ் அடிப்பான் துபே, அதெல்லாம் ஃபைன். ஆனா இருந்தாலுமே நான் இந்த சொல்றேன், விஷயத்துல நான் பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகுதுன்னு யோசிச்சு சொல்ல நான் வரேன். சொல்றேன். ஓகே இந்த விஷயம் கரெக்ட் எனக்கு இது தான், ப்ராப்ளமா அக்ரி. இருக்குன்னு சொல்ல வரேன். அதுதான் என்ன சொல்யூஷன்னா, பிரசாந்த் வீரை ரீப்ளேஸ் பண்ணுங்க தூபே வச்சு. ஓகே அவன துபே உட்கார பிரசாந்த் வீர் உள்ள ஒரு இறக்குங்கன்னு பிரசாந்த் உள்ள சொல்றீங்களா? கொண்டு வாங்க. சர்ஃப்ராஸ் கானையும் ஓகே உட்கார வைங்க, கார்த்திக் சர்மா உள்ள கொண்டு வாங்க. இது மறுபடியும் ரிவர்ஸ் கியர் எடுத்து பின்னாடி போற மாதிரி எனக்கு ஃபீல் பிரெவிஸ் ஆகுது. உள்ள வந்ததுனால அந்த பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓ ஜேமி பிரவிஸ் ஓட்டனும் உள்ள இருக்காரு, வரணும்னா இது பிரெவிஸும் அவங்க இருக்காரு. பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமா, பண்ணி ஆகணும், வர வழி இல்ல. ஓகே ஏன்னா எனக்கு கார்த்திக் சர்மா தான் வந்து சிக்ஸ் பிக் சிக்ஸ் யார் அடிப்பா? பிரெவிஸ் அவுட் ஆட்டா யார் இருக்கா எனக்கு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு? அது ஜேமி கரெக்ட் தான். ஏன்னா ஜேமி ஓட்டன்லாம் எப்பயாச்சும் ஓட்டர் கூட அடிப்பாரு, அவர்தான். அதேதான், அவர் எப்பயாச்சும் அடிப்பார். இன்னொன்னு பவுண்டரிஸ் ஹி கேன் கலெக்ட், அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். ஆமா, இங்கிலாந்துல ஆடும்போதுமே ஆமா. தட் இஸ் ட்ரூ. ஸோ அதனால நான் பவுண்டரிஸ் மீன் கார்த்திக் 4 சர்மா தான். உள்ள கொண்டு வருவேன். அவன் நல்லா தான் ஆடினான். அவன் ஒன்றும் மோசமாலாம் ஆடல, நல்லா தான் ஆடினான். அந்த டீம் அப்போ மட்டமா ஆடிட்டு இல்ல இருந்தோம். ஹீ அதனால இஸ் இன் வந்து டெஸ்டிங், அவனால ஷைன் பண்ண அதேதான் ஹீ முடியல. இஸ் இன் டெஸ்டிங். அவனை குறை சொல்லவே முடியாது. ஹீ இஸ் இன் டெஸ்டிங் அண்ட் ஆமா, ரிப்பீட்டட் சான்ஸ் தான் அந்த மாதிரி நீங்க பிளேயர்ஸ் பெருசா கொண்டு போகும். திரும்பி நம்மளுடைய 28.4 crores நீங்க உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் டீம் உள்ள. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஓகே அளவுக்காச்சு. ஏன்னா கமல் அவன் இன்னைக்கு அவுட் ஆன பால் தூபே ஸ்லாட் பால் கமல். அது ஸ்லாட்னு சொல்லுவாங்க கமல். அது 6 அடிக்கிற பால்னு சொல்லுவாங்க கமல். அது அதெல்லாம் ரொம்ப மோசமான விக்கெட். ஆக்சுவலி நானும் பார்த்தேன். யார்கர் கூட கிடையாது அந்த டைம்ல. எல்லா பாலுமே யார்கரா போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த போல்டான பால் யார்கரே கிடையாது, ஷாட். அந்த பால் வந்து அதுல உடச்சி சுத்துவான். அவுட் ஆயிட்டு ஒரு போயிருக்கும். ஃபீல் வர பண்றான் அவன் அந்த பிச்சில். அதை பார்க்கும் போதே எனக்கு இன்னும் வெறியாச்சு. ஆமா அது ஒண்ணு. இன்னொன்னு மேத்யூ ஷாட் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எனிஹவ் ஹி இஸ் ஆசி, அவன் ப்ரூவ் பண்ணுவான்னு நினைச்சா. ஆனா அவுட் ஆனவனே தான் அட போயா அப்படின்னு இருந்துச்சு ஆசிலேருந்து அவனை எனக்கு. உட்கார வச்சிட்டாங்க. என்ன ஆசி? இல்ல பிகாஸ் அவனுக்கு இருந்த காம்படிஷன் அப்படி. ரஜினி யோசிச்சு பாருங்க, அந்த காம்படிஷனுக்குலாம் அவனை உட்கார வைக்கிறதா தப்பே கிடையாது. மேக்ஸ்வெல் இந்த இல்ல, மாதிரி அது ஆளுங்களாம் அது இருந்தாங்க. ஓகே கமல், அதை அக்ரி பண்ண காம்படிஷனால அதை அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா வந்து நீங்க அவனை எடுத்திருக்கே கூடாது ஆக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டா, அது ட்ரூ தான், நான் இல்லைன்னு சொல்ல. எடுத்ததுனால இப்ப இருக்கிறத வச்சு அவன் அந்த ஒரு என்னமோ அந்த 9th காசுக்கு வேற லெவல்ல சொல்றேன் குவாலிட்டி நானு. இல்லாத மாதிரி. இல்ல தேர் ஆர் பிளேயர்ஸ் ஆர் தேர், நான் இல்லனே சொல்ல மாட்டேன். இந்தியன் பிளேயர்ஸ்ல கூட ஒரு யங்ஸ்டர் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஏன்னா யங்ஸ்டர் இல்லையா என்ன இருக்காங்க. அதெல்லாம் ஏன் ஒரு பவுலர் மணி கிரிவல்னு ஒரு பையன் இருக்கான், நம்ம கூட பேசணுமே. அந்த பையன்லாம் இருந்தானா சூப்பரா இருந்திருக்கும். ஐ மீன் இந்த டைம்ல ஆமா, வந்து ஒரு கலில வெளில இருந்தாலுமே சூப்பரா இருந்திருக்கும், இல்லனே சொல்ல மாட்டேன். அண்ட் கண்டிப்பா. ஆல்சோ ஒன் மோர் திங், லெட்ஸ் let me summarize the positive of the bowling in CSK ஓகேவா. அதாவது நூர் அகமதோட ரிலையபிலிட்டி அண்ட் தென் ஓவர் 10 நான் சொல்லியிருந்தது நம்ம பேசினதான். அண்ட் தென் குர்ஜப்னீத்தோட 15th ஓவர், இட் இஸ் சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவர் மீன்ஸ் அந்த 3 பால் ஃபர்ஸ்ட் 3 பாலும் யார்காரா நெயில் பண்ணுவான். கிளாஸ் நிக்கும் போது சரி, அனிகேத் வர்மா நினைக்கிறேன் நிக்கும் போது சரி, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கம்போஜ் வந்து அரௌண்ட் தி ஸ்டெம்ஸ் வந்து அவுட் சைட் ஆஃப்ல போடுறான். அதுல வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, அரௌண்ட் தி ஸ்டெம்ஸ் அவுட் சைட் ஆஃப் போடும்போது யார்கர் போடுறது யார்கர் டக்குனு லெக் சைட்ல ஒரு யார்கர் வைப்பான். அதுதான் வந்து அவனோட சர்ப்ரைஸ் நினைச்சோம். ஆனா அது மட்டும் கிடையாது, அதுல ஸ்பீட் வேரியேஷனும் பண்றான். இது வந்து இந்த மேட்ச்ல பண்ணா, போன மேட்ச்ல பண்ணா நான் நோட்டீஸ் பண்ணல. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் நோட்டீஸ் பண்ணல. ஆனா இந்த மேட்ச்ல அவன் பண்ணான். எனக்கு என்னன்னா, டாப் 2ல வந்து டாப் 2 சஞ்சு he gave us good games. 2 good games he gave. கண்டிப்பா இன்னும் 2-3 குட் கேம்ஸ் he will give. 2-3 இல்ல, நிறைய குட் கேம்ஸ் he will give. 40 ரன்ஸ் 50 ரன்ஸ் கேம்ஸ்லாம் அவர் கொடுப்பாரு. ஆனா ருத்துராஜ் அவர் பேட்டிங்ல ஆமா என்னதான் பண்றாரு? எனக்கு அதுதான் ரொம்ப கரெக்ட். ரொம்ப லெட் டவுனா இருக்கிறது ருத்துராஜ் தான். அண்ட் ஆல்சோ ஆமா, அந்த பையன் மைண்ட் செட் இருக்குல்ல, அது ஒரு பக்கம் பாராட்டலாம், இன்னொரு பக்கம் அதுதான் இன்னைக்கு லெட் டவுன் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அடிபட்டுருச்சு மீன்ஸ் கிராம்ப் வந்துருச்சு. கிராம்ப் வந்தோடனே இல்ல நான் விளையாடுறேன்னு சொல்றதுக்கு பதிலா போய் உட்காந்துருக்கலாம். பிகாஸ் ஹி இஸ் அ பிக் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே ஃபார் நவ் ஓகேவா. அது பெருசா இன்ஜுரிலாம் வேண்டாம், நீ போய் உட்காரு.
முடிச்சு கடைசியா அன்னைக்கு நம்ம 2018 ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் ஒருவர்ல கேதார் ஜாதவ் அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். நான் அது வரக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா அந்த பையன் வந்து அப்படி வந்து ஆடணும் அவசியமே கிடையாது. கிராம்ப் வச்சுட்டு அந்த பையன் அவுட் ஆயிட்டு போறான். ஆக்சுவலி இதே அவனுக்கு நார்மலா இருந்துச்சு அந்த பால் கண்டிப்பா 4 இல்ல 6 அடிச்சிருப்பான். அந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் அந்த கியர்ல தான் இருந்தான். அது ஒரு சுச்சுவேஷன் போச்சு. பட் அந்த மைண்ட் செட் இது பாராட்டலாம். எப்படின்னா அந்த டானாக்காரன் படத்துல வர மாதிரி டே அப்படிப்பட்ட பையனடா நீ அப்படின்ற மாதிரி ஆயுஷ் மாதிரி பாராட்டலாம். பட் அட் த சேம் டைம் இட்ஸ் வரிங் சைன் ஆஸ் வெல் அப்படின்றத எனக்கு பட்டுச்சு. ஃப்ரம் த மேட்ச் ஆஃப் பிபிகேஎஸ்ல இருந்தே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பிபிகேஎஸ்ஸா இருக்கட்டும், அடுத்து ஆர்சிபி கூட விளையாண்டதா இருக்கட்டும், டிசி கேகேஆர் இப்போ இந்த மேட்ச் எல்லாமே பாருங்க. சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் போகுது. சம்வேர் த கேம் ஷிஃப்ட் வந்து அவங்க சைடுல ஆப்போனன்ட் சைடுக்கு மூவ் ஆகுது நமக்கு நல்லா தெரியுது. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வெதர் பிகாஸ் ஆஃப் சர்ஃப்ராஸ் கான் அந்த பிளேயரோட இம்பாக்டா இல்ல அந்த பிளேயர் ஆற பொசிஷன்ல அவன் அவ்வளவு ஃபிட்டா இருக்கிறனால வர இம்பாக்டான்னு தெரியல. பட் திஸ் கை ஆக்சுவலி நம்ம சொல்லலாம் பிகாஸ் தூபே வந்துட்டு வெளில போறான்னு சொல்லலாம். பட் திஸ் கை மேட் த இம்பாக்ட் டு த ஆப்போசிஷன் டீம். அவன் அவுட் ஆனா மேட்ச் நம்ம கையிலன்ற அளவுக்கு போற அளவுக்கு வந்திருக்குன்னா ஆக்சுவலி திஸ் கை காட் பொட்டன்ஷியல். அந்த விஷயத்துல தான் நான் ஸ்டில் ஃபீல் லைக் சர்ஃப்ராஸ் கான் ஒரு சாஃப்ட் கார்னர் டீம் ஆகுதுன்னு சொல்ல வரேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. சர்ஃப்ராஸ் கான் உள்ள ஆட்டம். ஆனா எனக்கு டூபே வெளில போயிடுங்க, பிரசாந்த் உள்ள கொண்டு வந்தாரு போதும். கார்த்திக் அது சர்மா ஃபைன். நான் தூபேக்கு பதிலா யார் வந்தாலும் எனக்கு ஓகே தாங்கிறேன். ஓகேவா, நீங்க யார் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா எனக்கு எப்படி பவுலிங் போட போறது கிடையாது. பிரசாந்த் பவுலிங் போடவும் வேண்டாம். பேட்டிங் தூபே ஆறதை விட கம்மியா பால் ஆடாலும் இதே ஸ்கோர் அடிச்சு வெளில போயிருப்பான். இன்னொன்னு ஃபீல்டிங் பெட்டரா தான் பண்ணிருப்பான். சோ அப்படிங்கும் போது என்ன கேட்டா பெட்டர் நான் சொல்லுவேன். அதுக்கு நான் ஐம் நாட் ஹார்ஷ் ஆன் தூபே. ஹி ஷுட் கெட் சம். அதாவது பும்ராக்கு நம்ம எப்படி சொல்றோமோ ஹி ஷுட் கெட் சம் மென்டல். இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ பும்ராக்கு எப்படி நம்ம வந்து ஒரு 1 வீக் கேப் தேவை, மென்டல் பிரேக் தேவைன்றல அதே மாதிரி தூபேக்குமே தேவை. இஃப் வி கெட் இட் டெஃபினெட்லி கேன் கிராக் இட். எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல அந்த விஷயம் இருந்துச்சுன்னா ஹி கேன் டு சம்திங் கிரேட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஹி நீட் இட். அதுதான் நான் சொல்லுவேன். அந்த விஷயம் தான் உண்மையை ஒத்துக்கலாம். ப்ளீஸ் லெட்ஸ் பீ வெரி ஆனஸ்ட். இல்ல நான் ஐம் ஹானஸ்ட் வித் them. இல்ல கரெக்ட் தான். நான் ஐம் ஹானஸ்ட் வித் them because ஸ்லோவர் பால் போட்டா அவுட் ஆயிடுறான். பவுன்சர் சொல்றேன். யாக்கர் போட்டா அடிக்க மாட்டான். அவன் பின்னாடி அந்த ஆடுற ஷாட்ஸ் எல்லாம் இல்ல அவனுக்கு. தேர்ட் மேன் ஃபைன்ல உள்ள வச்சு போடுறாங்க. அவ்வளவு உலக்கியாட்டம் இருக்கவனுக்கு உள்ள வச்சு போடுறாங்க தேர்ட் மேன் ஃபைன்ல. உண்மைதான். இல்ல நான் எதுல சொல்றேன்னா அறிவு கூட அவனுக்கு இல்லனா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த லெவல்ல. இல்ல கரெக்ட் தான். நான் நிறைய அந்த கிளட்ச் இன்னிங்ஸ்க்காக சொல்ல வரேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும். ஜஸ்ட் கோ ஃபார் மென்டல் பிரேக் அண்ட் தென் கம். அது வரைக்கும் நம்ம இந்த பசங்க அறந்து போச்சுமா மெயின் சொல்றேன் நானு. இல்ல அது இருந்துச்சுன்னா மேபி ஹி கேன் டு குட்னு சொல்ல வரேன். நான் இன்னும் வந்து சூப்பர்னு சொல்ல. இப்படி ஒழுங்கா விளையாடல உட்காரு டேக் யூ மென்டல் பிரேக். அது வரைக்கும் இன்னொரு பையன் இருக்கான் ரெடியா இருக்கான். உள்ள விளையாட்டுன்னு தான் நான் சொல்றேன். நானும் தூபேக்கு சான்ஸ் கொடுக்கலாம் சொல்ல. டேக் யூ பிரேக்னு சொல்றேன். உள்ள இருந்துலாம் பிரேக்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபார்மட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பிளேயர் இன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டது டீமை காஸ்ட் பண்ணிருக்கு. ஓகேவா, அதே ஒரு பிளேயர் இன்னைக்கு கம்மியா ஆனது டீமை காஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த விஷயங்களை தான் நான் சொல்றேன். இதுல வந்து ஒரு பிளேயர் தானே நம்ம வந்து ஒரு பிளேயர் வந்து பேக் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கே பைப்பில கிடையாது. இது எல்லா டீமுக்குமே பொருந்தும். எப்படின்னா நம்ம எம்ஐ தீபக் சேகரா சொல்லலாம், இங்க நம்ம இவனை சொல்லலாம். இப்போ நேத்தி இதுக்கு முன்னாடி மேட்ச் ஆர்சிபி மேட்ச் லாஸ்ட் ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட் போட்டது சொல்லலாம். ஒரு பவுலர் மிஸ்லீட் பண்ணது. மிஸ்லீட் மீன்ஸ் அந்த லீக் பண்ணதுலாம் சொல்லலாம். இப்போ ஒரு பிளேயர் நம்ம வந்து கொஞ்சம் லெட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆக்சுவலி சொதப்பனது மெயின் ரீசன் பேட்டிங் காம்பினேஷன் குழப்பிட்டு இருந்தாங்க. பிகாஸ் பிரிங்கிங் இன் மேத்யூ ஷாட் ஃபார் தட் அந்த கிரேசி ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரன் ஆசைப்பட்டு பேட்டிங் காம்பினேஷன் குழப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு பேட்டிங் காம்பினேஷன். நம்மளுக்கு தேவையில்லாம அவனை உள்ள கூட்டினது. எனக்கு சர்ஃப்ராஸ் கான ஃபிட் இன் பண்றதை விட இவனை தேவையில்லாம ஃபிட் இன் பண்ணிட்டோம் ஒரு இடத்துல போயிட்டு. அதனால இந்த கீழே வந்து உனக்கு குழம்பிருச்சு பயங்கரமா. இப்ப ஏன் ரோல்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலி நீங்க சொன்னீங்கல்ல this point actually making lot of sense. True, very true. சோ அதுதான் கமா எலிஃபண்ட் இந்த ரூம் வந்து இன்னைக்கு மேத்யூ ஷாட் தான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்குமே அதுதான். ஆக்சுவலி நான் எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் அதான் வரேன். மேத்யூ ஷாட் அண்ட் நம்பர் 2 டூபே இருக்கிற பொசிஷன்ல வந்து அட்லீஸ்ட் ஃபார் ஃபீல்டிங் யாராச்சும் ஒருத்தர் இருக்கலாம். பேட்டிங்ல கூட there is a reason he can hit big sixes. அதெல்லாம் வந்து தியரிட்டிக்கல் தான். ஓகேவா, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ப்ராக்டிகல். பட் ஸ்டில் ஓகே, ஐ வில் கிவ் இட் டு யுவர் தியரி. ஓகேவா, ஃபீல்டிங்ல வந்து ப்ளீஸ் அசைன் சம்ஒன் who can do good fielding. ஊர்வில் பட்டேல் இருக்கான், ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கான், அண்ட் லிஸ்ட் பெருசா இருக்கு. we can give it to someone. and மேத்யூ ஷாட் ஆடாம அகில் ஹுசைன் உள்ள வந்திருக்கலாங்கிறது இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங். நான் அதுதான் நானும் சொல்றேன். அண்ட் and one more credit to Anshul Kamboj. He got a purple cap. That is good thing. At least ஒரு good news for CSK. இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா போன வருஷம் 100 பண்ணிட்டு இருந்த மாதிரி இந்த வருஷம் இன்னொருத்தன் ஸ்டட் அப் பண்றது looking good for me at least. Okay, I think hope Akash Madhwar also comes along with him as an injury replacement for Khalil Ahmed. And அதேதான் மறுபடியும் சொல்றேன். நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். முகேஷ் ஸ்டார்க்கு நம்மள ஸ்கேம் பண்றதுக்கு கொடுத்த அந்த 2 விக்கெட்டுங்கிறது அதாவது ஜியோ சிம் நமக்கு கொடுத்த ஃப்ரீ சிம் கார்டு மாதிரி. அதை நம்பிட கூடாது. அதாவது இப்ப எலெக்ஷன் பிரச்சாரமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் நம்பிடாதீங்க, சப்போர்ட் பண்ணிடாதீங்க வி வாண்ட் ஸ்டார்க்னு. சரியா, யாரா இருந்தாலும் ஆகாஷ் மத்வால் வரட்டும், ஆர்எல்ஸ் வேற யாராவது ராமகிருஷ்ணா கோஷ் வரட்டும். எனக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஸ்டார்க்கை தவிர இன்ட்ரியை தவிர யாரும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. நம்ம சிஎஸ்கே பத்தி பேசிட்டோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தி கொஞ்சம் பேசுவோம். வாட் தேவ் டன் வித் தி bowling is like such a brilliant thing. அந்த 2 பசங்களை வச்சு சும்மா விளையாடிட்டான். அவங்க எக்ஸிகியூஷன் வந்து அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சன்ரைசர்ஸ் மாதிரியே இருந்தது. புவனேஷ் குமார் அந்த
எக்ஸாக்ட்லி. அலாங் செம்மையா வித் தட் தேர் யாக்கர்ஸ் இஸ் நேம் ஒன் மோர் பண்ணாங்க. திங். பிளான்னா ஆமா, பிரஃபுல் இங்க பிளான் இன்னைக்கு தான். விட்டாலுமே அதேதான். பிரஃபுல் இங்க விட்டாலுமே இன்னைக்கு இஷான் மலிங்கா ஸ்டுட் அப் பண்ணா, நான் ஆல்சோ யார்கர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இவன் அந்த லாஸ்ட் சிவாங் 4 கூட ஓவர்ஸ் நல்லா போட்டான். அந்த யார்கர்ஸ். சைனாமன் கூட சூப்பரா ஆமா, போட்டான். சூப்பரா அவன் போட்டான். கண்ட்ரோல் சூப்பரா பண்ணான். போட்டான். அப்புறம் ஆக்சுவலி முன்ன ஃபீல்டிங் மேட்ச்லயுமே பொசிஷன்ஸ்லாம் கூட பிரெவிஸ் வந்தோடனே தே ஹேட் அ பிளான் ம், ஃபார் பிரெவிஸ் ஃபீல்டிங் செட்டப் பிளே. ம். அபிஷேக் சர்மாவோட பாயிண்ட் பொசிஷன் வந்து விச் வாஸ் கைண்ட் ஆஃப் ஆக்வர்ட் டுடே. பிரெவிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த ஆமா. ஷாட் கட் தான் அடிச்சான். பேக்வர்ட் பாயிண்ட்டும் தேர்ட் மேனுக்கும் நடுவுல போற பால் அது ஆக்சுவலி. ஓகே. ஆனா அது ரெண்டுத்துக்கு ம். நடுவுல தான் அபிஷேக் சர்மா நின்று இருந்தான். அது முன்னாடி ஆமா. நின்று இருந்தான். ஸோ இன்ஃபேக்ட் அவன் கமெண்ட்ரிலயும் வந்து சொன்னாங்க நீங்க சொன்ன பாயிண்ட்ட. பிரெவிஸ்க்கும் கிளவரான ஒரு சிவம் துபேக்கும் ஆடான ஒண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா விக்கெட் வந்து அந்த மாதிரி தான் விழுந்துச்சு. யா யூ செட் ஆமா இஸ் ரைட் ஆக்சுவலி. கிளவரான ஒரு பிளான்ல வந்தாங்க பிரெவிஸ்க்கு அவங்க. அந்த ஆமா, பவுலிங் எக்ஸிகியூஷன் வந்து ஆன் பாயிண்ட் இருந்தது. லைக் வந்து அது சூப்பர். நம்ம கிரெடிட்ஸ் கிரெடிட்ஸ் கொடுத்தே டு வருண் ஆகணும் ஆரோன், அவருக்கு. தி பவுலிங் வருண் ஆரோன் கோச் அஃப்கோர்ஸ் ஆஃப் வருண் ஆரோன். எஸ்ஆர்எச். ஒரு சூப்பர். சேம் ட்ரெயின் நியர் எம்ஆர்எஃப் இந்த பச்சையப்பாஸ் காலேஜ் பேக்ல அந்த கிரவுண்ட் இருக்கும். அவர் கூட இன்டராக்ட் பண்ற சான்ஸ்ல எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு வாட்டி. ஸோ இஸ் வெரி வெரி லைக் எப்படி சொல்றது, நல்ல ஒரு கிரிக்கெட்டர், நல்ல ஒரு பிரெயின் பர்சன் அவர் ஆக்சுவலி. நான் இங்க எழுதி வச்சிருந்தேன். ஓகேவா, பவர் பிளே அவங்க ரன் விட்டதை பார்த்துட்டு எஸ்ஆர்எச் இஸ் மிஸ்ஸிங் தேர் பவுலிங் லீடர்னு எழுதுனேன். ஆனா அந்த பாயிண்ட் நான் இப்பதான் உங்ககிட்ட சொல்றேனே, அது வரைக்கும் நான் மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் திஸ். ஓகே, ஐ வில் சீம்ஸ் லைக் அ ஃபூல். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க பவுலிங். அது என்ன தெரியுமா, நம்ம பவர் பிளே 76 ரன் அடிச்சோன்றத நம்ம பெருமையா சொல்லலாம். ஆனா அதுல 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா, அதுல ஒரு ஒயிட் பால்ல 4 போகும், அதனாலதான் வந்துச்சு. இல்லைன்னா 66 ரன் தான் நம்ம. அவங்க பவர் பிளேல 75 ரனுக்கு 2 விக்கெட். ஸோ அந்த லாஜிக்ல பார்க்கும்போது தே ஆர் இந்த பவர் பிளே ஆல்சோ நம்ம நினைக்கலாம் நம்ம ரன் அதிகம். ஆனா அது உண்மை கிடையாது. நமக்கு அதை பவுடர் அடிச்சு முனாம் பூசி தான் காட்டியிருக்காங்க தவிர இட் இஸ் நாட் ட்ரூ. அதுதான் உண்மை. தே ஜஸ்ட் டெக்கரேட்டட் இட் டு ஷோ அஸ் இட் இஸ் பிகர் ஸ்கோர், பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி. தட் இஸ் த ஃபேக்ட். ஸோ எனக்கு அதுதான் சன்ரைஸ் ஹைதராபாத் இன்னைக்கு நல்லா சூப்பராக கேம் ஆட்டாங்க. குட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் நம்ம காட்டினாங்க பவுலிங்ல மெயினாக. அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் ப்ரூவன் ராங் பை திஸ் போத் டீம்ஸ். நான் என்ன சொன்னேன்னா இட் வில் பி ரிவ்யூவில் இவர் போடலை, பட் ஸ்டில் ஐ வில் சே பேட்டிங் வர்சஸ் பேட்டிங் டீம் தான் நான் எதிர்பார்க்குறேன், பவுலிங் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு அப்படி இல்லை, பவுலிங் வர்சஸ் பவுலிங்காக இருந்துச்சு எனக்கு. பேட்டிங் வந்து நம்ம நான் சொல்றது அந்த எலிஃபென்ட் இருந்து ரூம் வந்து நம்மளோட தலைவன் ஷாட் தான். அகில் விஜயன் உள்ள கூட்டணும் வாங்க, இதுக்கப்புறம் அகில் விஜயன் வெளில உட்கார வைக்காதீங்க போதும். அவர் அட்லீஸ்ட் வந்து சில ரன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாரு. மிடில் அடி கொடுக்க மாட்டாரு. மிடில் கிளாஸ் அடிச்சான்ல, புடிங்க அடிச்சான்ல, அந்த மாதிரி அடி கொடுக்க மாட்டாரு. ஒரு காம்பினேஷன் நல்லா போயிட்டு இருக்கு, வின்னிங் மொமெண்டம் போயிட்டு இருக்குன்னா அது நம்ம டீம் ஒரு ரெண்டு விக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு டீமோட வின்னிங் காம்பினேஷன்லாம் கெடுக்க கூடாது. அது த கிரேட் மேன் வுட் ஹவ் நெவர் டன் திஸ். நம்ம எதிர்பார்த்தது ஒரே ஒரு சேஞ்ச் தான் எதிர்பார்த்தோம். எது, முகேஷ் ஸ்டார்க் உள்ள வருவான், அவ்வளவுதான். பிகாஸ் ஆஃப் கலீல் அஹ்மத் லைக் நாம எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது ராமகிருஷ்ணா கோஷ் தான் எதிர்பார்த்தேன். அதுவே எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஓகேவா, பேராசைப்பட்டீங்க கமல். எனக்கு ஒரே ஒரு கேள்வி கமல், ஆஃப் ஸ்பின்னர் ஏன் கொண்டு வந்த? போடுற பால்ல அவேவை திரும்பாம ஸ்கிட் ஆகி ஸ்டெம்ப்ல போய் அடிக்கணும், அந்த கட்டடிக்க போற பால்ல போய் அடிக்கணும். கரெக்டா? இதான டாக்டிக். ஆமா, அந்த மாதிரி ஒரு பால் போட்டானா இன்னைக்கு அவன்? நோ இல்ல, அதுதான் சொல்றேன். மோயின் அலி மாதிரி ஒரு பாலுமே இல்ல. மோயினுடைய பால் அதான், நீங்க சொல்ற பால் தான் அது. அப்படியே மேல அடிக்கிறான் அபிஷேக் சர்மா. ஆமா, நீ ஒரு பால் திருப்பல அவேல. அப்போ உனக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டு அதான் பண்ணிருப்பான். என்ன சொல்றது மேத்யூ ஷாட்டை பத்தி? அவ்வளவுதான். லெட்ஸ் க்ளோஸ் இட். லைக் தேர் இஸ் ஒன் திங், எலெக்ஷன் வருது, லெட்ஸ் வோட். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், பப்ளிக் பிளேஸ்ல நான் பார்த்தேன் இன்னைக்கு தம் அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சொல்றேன், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சே திஸ். அடிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா குழந்தைங்க அந்த ஹாஸ்பிட்டல் வெளில பாக்குறேன், குழந்தைங்க இருக்காங்க, அந்த தெரி தம் அடிக்கிறாங்க, அந்த குழந்தைங்க உள்ள போய் ஸ்மோக்கிங் ஏரியால போய் அடிங்க தம்லாம். அடிங்க, தப்பே இல்ல, அடிக்காதீங்கன்னு சொல்லல, அங்க அடிக்க வேணாம், குழந்தைங்க முன்னாடி வேண்டான்றதான். இட்ஸ் ஐ ஃபெல்ட் வெரி பேட். Just I want to say this. If you want to say to someone, please share it. Okay. Yeah. Please do subscribe, guys. And yeah. Let's. I think 380 subscribers தான் இருக்கு நம்ம ஹைப் பட்டன் வரதுக்கு. அதேதான், அந்த மாதிரி வந்துருச்சுன்னா புண்ணியமா போவோம் guys. நன்றி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. Yeah. Thank you so much. Okay. Thank you all.